ஒரு வீடு ஒரு ஃபேமிலியோட மெமரீஸா வந்து இருக்கும். ஆனா, அந்த வீட்டையே வந்து வித்துடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கே வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கும். மனோஜ் இந்த மாரி சொன்னது கேட்ட உடனே அந்த ஃபேமிலி ஃபுல்லா வந்து சிதறி போயிட்டாங்க. அண்ணாமலையோட வீட்ட வந்து ஃபைனான்சியர் வந்து ஏலத்துல இருந்து விடுறதுக்காக வேண்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அப்ப மனோஜ் சொன்ன விஷயத்த கேட்டு டோட்டல் ஃபேமிலி வந்து ஷாக்கிங்ல இருக்காங்க. மனோஜ் அப்படி என்னதான் வந்து சொன்னா, என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண குடும்ப சண்டையெல்லாம் இல்ல. ஒரு வீட்டோட உயிர் அதே வந்து ஆட்டத்துல போகிற அளவுக்கு உணர்ச்சி வெடிச்சு சிதற மாரி வந்து இருந்துச்சு. ஒரு காம் ஃபீலிங்கோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மனோஜ் ரோகிணிய பார்த்து பேசுற விதம், அப்ப ரோகிணிய பத்தி மனோஜ் வந்து பெருமையா வந்து பேசிட்டு இருக்கான். அவள பாராட்டுறான். அவ தான் என் லைஃப்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா, ரோகிணிக்கு இது வந்து இதுதான் என் லைஃப் அப்படின்னு அவளுக்கு வந்து தோணுது. அது கிட்ட ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து வெளிய போய் சாப்பிடலாமா அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட போலாம் அப்படின்னு வந்து போறாங்க. அவங்க மைண்ட்ல வந்து ரொமான்ஸ் இருக்குது. ஆனா ஃபேட் பாத்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் வந்து ரெடியா இருக்கு. அங்க முத்து அண்ட் மீனா 2 பேருமே ரவி ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் சீன் தான் அது. அங்க இவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு நார்மல் மீட்டிங் மாதிரிலாம் இல்ல. ஒரு சைலண்ட் டென்ஷனா தான் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு தான் மனோஜ் வந்து ரோகிணி வந்து கூட்டிட்டு வரான். சோ 2 பேருமே ஜோடியா வரத பார்த்த உடனே எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அங்க இருந்த ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சல், ஒரு பெயின் எல்லாமே வருது. ஆனா மனோஜ் அதை எதையுமே வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. நான் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்காக நீ வந்திருக்கேன், வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தாராளமா யார் வேணும்னாலுமே சாப்பிட வரலாம். ஆனா நீங்க தான் வந்து யாரை கூட்டிட்டு வரணும் வர வேண்டாம் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றா. முத்து கேக்குற அந்த ஒரு கொஸ்டின் தான் அந்த சீனே வந்து ஃபயர் ஆகுது. அப்ப முத்து வந்து மனோஜை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ பட்ட கஷ்டம், வேதனை, அவமானம் எல்லாமே மறந்து போயிடுச்சு உனக்கு அப்படின்னு வந்து கேக்குறான். இந்த டைலாக் வந்து ஒரு சாதாரணமாலாம் இல்ல. அது வந்து அவன் மனசுல இருக்கிற காயத்தை வந்து தெளிவா வந்து காமிக்குது. அப்ப ரவியும் முத்துவும் மனோஜ் வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜ் வந்து ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆயிட்டான். அப்ப மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி வந்து என்னோட பொண்டாட்டி, அவதான் வந்து என்ன வெளியில கொண்டுட்டு வந்தா அப்படின்னு பெருமையா மறுபடியும் பேசிட்டு இருக்கான். அந்த ஒரு லைன் தான் மீனா and முத்து, ரவி இவங்க எல்லாருக்குமே ஒரு நைஃப் மாதிரி வந்திருக்கு. இதனால கடுப்பான முத்து வந்து என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, அம்மாக்கு கால் பண்ணி சொல்லவா அப்படின்னு வந்து முத்து வந்து மிரட்டுறான். அதுக்கப்புறம் தான் ரோகிணியோட ஆட்டிடியூட், அவளோட ஈகோனால அங்க வந்து ஃபைட் வருது. சோ இதனால ரோகிணி கடுப்பாகி முத்துட்டு வந்து சண்டைக்கு போறா. இந்த சீன் ஃபுல்லாவே நம்ம வந்து யாரை நம்பணும், யார் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு இமோஷனல் பிரேக் டவுன் மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து வெளியில போன உடனே முத்துவும் மீனாவும் ரவி ஸ்ருதிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிந்தாமணியை அடக்கணதை பத்தி பெருமையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. இதை பார்த்த ரோகிணி வந்து கடுப்பாகிறா. இதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமான ட்விஸ்டே, ரோகிணி அண்ட் சிந்தாமணி காம்போ. இங்கதான் வந்து ஸ்டோரி வந்து டேஞ்சரஸா வந்து மாறுது. அங்க சிந்தாமணி வீட்டுக்கு வந்து ரோகிணி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கேலி பண்ணனதை பத்தி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்ப சிந்தாமணி ரோகிணிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மீனா வந்து எனக்குமே எகெயின்ஸ்டா ஒரு சில விஷயத்தை வந்து செஞ்சிருக்கா அப்படின்னு அதை பத்தியுமே அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா இனி அந்த மீனாவை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ரோகிணிட்டு அவங்களோட பிளான் பத்தி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறான். மீனாவை எப்படியாவது அந்த வீட்டை வந்து வெளியே துரத்தணும் அப்படின்னு 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. சிந்தாமணி சொல்றது ஒரு சாதாரண ரிவெஞ்ச் எல்லாம் இல்ல. அந்த ஒரு தாட் ஒரு ஃபேமிலி வந்து உடைக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ரோகிணி அங்க இருந்து போன உடனே அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிந்தாமணி ஃபைனான்ஸ் போய் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டை ஒரு நாளைக்கு வந்து ஜப்தி செய்யணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்ப சொல்றாங்க. அதை கேட்ட அவருமே வந்து நோட்டீஸ் அனுப்பிடுறாரு. அந்த நோட்டீஸ் வந்து ரவி படிக்கும்போது அவன் ஃபேஸ்ல இருக்கிற ஷாக்கை பார்த்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேக்குறாங்க. அந்த சைலன்ஸ் அதுதான் வந்து ரியல் பெயினா வந்து இருந்துச்சு. ரவி ஷாக்கிங்ல இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட வந்து நிலைமையை வந்து சொல்றான். இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்பவும் மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்ல, நம்மளால அந்த பணத்தை எல்லாம் வந்து கொடுக்க முடியாது, அதனால இந்த வீட்டை வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் காரங்க வித்துருவோம், அவங்க நமக்கு வந்து தேவையான பணத்தை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்றான். உடனே முத்து கோவப்பட்டு அவன் வந்து அடிக்க போறான். அப்ப அண்ணாமலை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சந்தோஷமா வாழ்ந்த வீடு, இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் எப்பவுமே வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. எப்படியாவது நம்ம வீட்டை வந்து நம்ம வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படியும் ஒரு நாளைக்குள்ள வந்து முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து ரெடி பண்ண பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அது ஒரு சேலஞ்ச் எல்லாம் இல்ல, அது ஒரு ப்ராமிஸா தான் வந்து இருக்குது. இங்கதான் எபிசோட் வந்து இமோஷனல் பீக்கு வந்து போகுது. ஒரு பக்கம் மனோஜ் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிறான், நம்மளால முடியாது அப்படின்னு வந்து சொல்றான். இன்னொரு பக்கம் முத்து வந்து ஹோப்ல நம்ம வீடு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா மனோஜ் வந்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எப்படியுமே வந்து நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு எகெயின் அண்ட் எகெயின் நெகட்டிவாவே வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப ரவி, விஜயா அப்படின்னு எல்லாருமே வந்து மனோஜ் வந்து திட்டிட்டு இருக்காங்க. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட் வந்து ஃபுல்லா சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடுன்றது வந்து சிமெண்ட் எல்லாம் இல்ல, மெமரிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஸ்ன்றது ஒரு வேர்டு எல்லாம் கிடையாது, அது ஒரு நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருத்தன் வந்து நெகட்டிவா வந்து மாறிட்டானா ஃபேமிலியை வந்து செதறிடும். இப்ப பிகஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்து வந்து ஒரே நாள்ல வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணிடுவானா, ரோஹிணி அண்ட் சிந்தாமணியோட பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுமா, மனோஜ் உண்மையிலேயே வந்து ஃபேமிலிக்கு எதிரியா வந்து மாறிட்டானா, இதுக்கான ஆன்சர் இனி வரப்போற எபிசோட்ல தான் நமக்கு தெரியும். ஒரே நாள்ல முத்துனால வந்து பணத்தை வந்து ரெடி பண்ண முடியுமா, இல்லனா அந்த வீடு உண்மையிலேயே அவங்க கையில இருந்து போயிடுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஆனா அந்த டிசிஷன் தான் ஒரு ஃபேமிலியோட லைஃபையே வந்து மாத்த போகுது. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.